அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசிட் பாரத் பில்டரத்தான் என்ற தலைப்பின் கீழே எவ்வாறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் கான டீமை நம்ம கிரியேட் பண்ணணும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மொபைல் ஃபோனில் எளிமையாக முறையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 2 பேர் டீமில் இருக்கணும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 5 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கான டீமை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பாரத் பில்டரத்தான் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா .mic.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் 2 இதுவும் காமிச்சிருப்பாங்க. ஒன்று டீச்சர்ஸ் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான லாகின் நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம இருக்கிறது டீச்சர்ஸ்க்கான லாகின் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டீச்சர்ஸ் லாகின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு கீழே செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் நவுன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத உங்கள் பள்ளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் மாற்ற சொல்லியிருப்பாங்க. லாங்குவேஜ் நீங்கள் மாற்றி கூட இதை நீங்களாம் உங்கள் பள்ளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேள்விகளை இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதை பண்ணலாம் அப்படின்னா சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்படி பேஜ் லோட் ஆகும். சரிங்களா? இப்படி மாதிரி உங்களுடைய பெயர் வந்திருக்கும். நமக்கு குழுக்கள் உருவாக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தமிழில் மாற்றினாலும் தமிழில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் மாற்றினாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டீம் கிரியேட்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கோர்ஸு ஐடியா, இது மாதிரி அப்ரூவல், இது மாதிரி ஸ்டேஜ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதற்கான சான்றிதழும் பதிவிறக்கம் செய்வதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ டீம் கிரியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு டீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டீம் கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இதில் கிரியேட் ஆகலை, அதனால் நாட் கிரியேட்னு நமக்கு வந்திருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கீழே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் டீம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீமோடைய நேம் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த டீமோட நேம் அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நேமை டைப் பண்ணியாச்சு. டீமோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் நீங்கள் இந்த இதில் கிளிக் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அந்த இதில் டைப் பண்ணிக்கலாம். நேமை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் அதுக்கான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். மாற்றுத்திறனாளி மாணவர் இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாணவர் எந்த வகுப்பு படிக்கலாம் அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேல்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல், ஃபீமேலில் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இந்த பின் நம்பர் யூடைஸ் ப்ளஸில் இருக்கும். தேவை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த பின் நம்பரை போட்டுக்கலாம். ஆனால் கம்பல்சரி கிடையாது. இது அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ், அடுத்த மாணவருடைய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம், டிசபிலிட்டி, ஏஜ், கிளாஸு, ஜெண்டர் இது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 மாணவர்கள் கம்பல்சரி ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவை இருந்தால் அதிகப்படியான 5 மாணவர்கள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மாணவர்கள் மட்டும் சேர்த்திருக்கேன், மீதி வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் த டீம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடலாம். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீம் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான டீமுக்கான லாகின் ஐடியும் அதற்கான பாஸ்வேர்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு நம்ம ஸ்டூடெண்ட் லாகினில் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். நம்ம இனிமேல் அவங்களுடைய படைப்பாற்றலை பதிவேற்ற நம்ம செய்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்பொழுது மீண்டும் நமக்கான மடியும் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்
கொடுத்துருக்காங்க. நம்ம டீமை வந்து வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மெயில் ஐடி, அவங்க டீட்டெயில்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது எடிட் பண்ணுறனாலும் இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன்ங்கிற பட்டனில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் வந்து நம்ம டீமை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். மொத்தமாக எத்தனை டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணுமோ அத்தனை வந்து நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டீம் கிரியேஷன்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்கான கோர்ஸு, அதற்கான ஐடி அப்ரூவல், அதுக்கான இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம வீடியோ வந்து பதிவிடலாம். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.